ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேடாக் நெட்வொர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேடாக் நெட்வொர்க் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது எதுனா இட்ஸ் எ ஒயர்லெஸ் நெட்வொர்க். ஓகேவா? இது ஒயர்லெஸ் டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வித்தவுட் அதாவது ஒரு நெட்வொர்க் டிவைசஸ் இல்லாமல் ஒயர்லெஸ் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஹேடாக் நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த ஹேடாக் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொன்றுக்கு வந்து டைரெக்டாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். வித்தவுட் அதர் டிவைசஸ் இல்லாமல் ஒரு டிவைஸ்லேருந்து அனதர் டிவைசஸ்க்கு நம்ம நேரடியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அலோஸ் த 2 ஆர் மோர் டிவைசஸ், 2 மோர் டிவைசஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், பிரிண்டர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், அண்ட் தென் இன்டர்நெட் கனெக்ஷனை கூட நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செல்ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃபோனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் த்ரூ ப்ளூடூத் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் ஷேரிங் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எது வேணால் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் வைஃபை மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஹாட்ஸ்பாட் மூலிமா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் நம்ம சொல்லலாம் மீடியா பிளேயரில் ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பாட்டெல்லாம் கேட்குறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேடாக் நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்வோம். இதில் டைப்ஸ் ஆஃப் ஹேடாக் நெட்வொர்க்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். MANET மேனெட் அப்படின்றது இருக்குது. இந்த மேனெட் அப்படின்னா மொபைல் ஆட் ஹாக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்வோம். இது மொபைல் டிவைசஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிறது. அதாவது வைஃபை ஒரு மொபைல் டிவைசஸ்லேருந்து நம்ம எல்லாமே வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணுறது, இல்லைன்னா நேரடியாக கனெக்ஷன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட செக்யூரிட்டிஸ் பர்பஸ்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஃபோன் மூலிமா கனெக்ட் பண்ணுறது. இப்போ இந்த மேனெட் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நெட்வொர்க் ஆஃப் ஒயர்லெஸ் மொபைல் டிவைசஸ். இது வந்து ஒயர்லெஸ் தான் இல்லையா? இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா செல்ஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் செல்ஃப் கான்ஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. சம்டைம்ஸ் இந்த மேனெட் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன் த ஃப்ளை ஆர் ஸ்பாட்டானியஸ் நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஹோம் லைட்டிங் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது இந்த ஹேடாக் ஸ்ட்ரீட்டட் நெட்வொர்க்ஸு, அண்ட் தென் ரோபோட்ஸில் யூஸ் பண்ணுறது, டிசாஸ்டர்னு எதாவது நடக்கும்போது ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்களா மொபைல் மூலிமா, அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெங்கே இருக்குது அந்த மூலிமா அந்த நெட்வொர்க் பேஸ் பண்ணுறது தான் மேனெட் அப்படின்னு வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐமேனெட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேஸ்டு மொபைல் ஹேடாக் நெட்வொர்க்ஸ் வந்து சர்வ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் சப்போர்ட் பண்ணும். என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்னால் TCP அண்ட் தென் IP, அதான் UDP ப்ரோட்டோகால்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐமேனெட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ரூட்டிங் ப்ரோட்டோகால். அதாவது ஒரு டிவைஸ்லேருந்து மொபைல் மூலிமாவே வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் போகணும், ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த ரூட்டுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கணுன்றத சொல்கிறதான் பார்த்திங்கன்னா ஐமேனெட், அதான் இன்டர்நெட் பேஸ்டு மொபைல் ஹேடாக் நெட்வொர்க் சொல்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்சார் டேட்டா இருக்குது இல்லையா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதுதான் சச்சஸ் ஏர் பொல்யூஷன் மானிட்டரிங். அதாவது நம்ம மொபைல் டிவைசஸ் மூலமாகவே இந்த ஹேடாக் நெட்வொர்க் மூலிமா என்னென்னலாம் மாறிட்டு இருக்குது, அந்த ப்ரோட்டோகால்ஸ் எங்கெல்லாம் போகுது, எந்த மாதிரிலாம் வந்து ஏர் பொல்யூஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நம்மளால் சர்ச் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனுன்றதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஹேடாக் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா சச்சஸ் வைஃபை அண்ட் ப்ளூடூத் நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம ஆர்டினரி யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இது இருக்குது தான் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் இருக்குது. நமக்கு சாஃப்ட்வேர் ப்ரோட்டோகால்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு டு கிரியேட் P2P பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிகுலர் ஹேடாக் நெட்வொர்க்கு. இந்த வெஹிகுலர் ஹேடாக் நெட்வொர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகேவா? வெஹிக்கிள்ஸில் இப்போது ஒரு வெஹிக்கிள் மூலிமா இப்போ போகிறாங்கன்னா அதை மூலிமா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறது, ரோட் சைடு எக்யூப்மெண்ட், அதான் கம்யூனிகேட்டிங் பிட்வீன் என்னென்னலாம் இருக்குது ரோட் சைட்ஸில் அவங்களுக்கும் இல்லை இவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸை நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி சேஃப்டி சிஸ்டம். இப்போ நம்ம போயிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா இல்லை அங்கே ஒரு இடத்துல ஏதாவது வந்து தடங்கள் இருக்குன்னா அங்கே அந்த மாதிரி இருக்குன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் தன்னால் வரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வெஹிகுலர் ஹேடாக் நெட்வொர்க். அந்த வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். அது எதுக்காகனா இன் வெஹிக்கல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டத்துக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா WMN அப்படின்னு இருக்குது. WMNனா வயர்லெஸ் மேஷ் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இது வந்து ரேடியோ நெட்வொர்க்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா. ரூட்டர்ஸ் மாதிரி நிறைய கேட்வேஸ்மாக போகும் இல்லையா. இப்போ வயர்லெஸ் மூலிமா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் அப்படியே வரும் இல்லையா. அதுதான் பார்த்திங்கன்னா வயர்லெஸ் மேஷ் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் மேஷ் நெட்வொர்க் இந்த டிவைசஸ் ஆர் நோட்ஸு, அதாவது ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் சம்னா கொஞ்சமாவது கனெக்ட் பண்ணியிருக்கோம், மெனி பாத் இருக்கும். இப்போ ஒரு டிவைஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் கோஸ் டு ஏ மெனி பாத், ஒரு பாத் ஃபெயிலியர் ஆனால் அடுத்த பாத்தில் போகிற மாதிரி இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா WMN அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த WMN அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் மெனி ரூட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணோம். பேர் ஆஃப் யூசர்ஸ் எதுக்காகனா கனெக்ஷன் எதாவது ஃபெயில் ஆகிடுச்சா இன்னொரு நெட்வொர்க் மூலிமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இந்த WMNs பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். டெம்ப்ரவரி வயர்லெஸ் நெட்வொர்க் வந்து இல்லை, ஒரு டெம்ப்ரவரியாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெர்மனண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் வயர்லெஸ் நெட்வொர்க்கில் இது க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே இந்த ஹேடாக் நெட்வொர்க்ஸில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த ஹேடாக் நெட்வொர்க்குன்றதுன்னு பார்த்தீங்கன்னா எனிவேர் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. நம்ம மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா போதும், நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் ப்ரியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இதுக்கு தேவையில்லை இந்த ஹேடாக் நெட்வொர்க். அதனால் ஃப்ளெக்சிபிளாக நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோனாமினா என்னென்னு பார்த்தோன்னா நம்ம நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ரிலீவ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீயாக இருக்கும், அது வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜஸ். அண்ட் தென் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஹேடாக் நெட்வொர்க்ஸ் கேன் க்ரோ ஆன் ஸ்டிங் டைனமிக்காக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டு. இதோடைய முக்கியமானது பார்த்தா ஏன்னா இதுக்கு எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம தேவையில்லை, எந்த ஒரு நோட் கனெக்ஷன்ஸோ ஃபிசிக்கல் டிவைசஸோ கனெக்ஷன்ஸோ எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நமக்கு தேவையில்லை. எக்ஸ்பென்சிவ் அதனால நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் அந்த அளவுக்குலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு ரேப்பிட் டிப்ளாய்மெண்ட்டு, குயிக் செட்டப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து சீக்கிரம் கனெக்ஷன் கொடுத்துடலாம் இல்லையா, அது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு கான்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டாக் பண்ணிக்கலாம். இப்போ ஒய்ஃபை நம்ம கனெக்ட் பண்ணாலும் அது மூலமாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எவர்ஸ் ட்ராப்பிங்னா ஒட்டு கேட்குறதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் வந்து இந்த ஹேடாக் நெட்வொர்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ரிசோர்ஸஸ். நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பவர் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், குறிப்பிட்ட பேண்ட்வித்து, குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் வரைக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அது ஒரு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்ரிலையபிள் கனெக்ஷன்ஸ். இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. வயர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி அந்த கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்காது. ஆனால் ரியலபிளாக இருக்காது கனெக்ஷன்ஸ், பிகாஸ் இட் இஸ் அன் ஸ்டேபிளாக இருக்காது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கன்ஜெக்ஷனாக டிராஃபிக் அண்ட் நிறைய இது போகும்போது நமக்கு வந்து கன்ஜெக்ஷன்ஸ் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ். இந்த QoS பார்த்தீங்கன்னா ரியலபிள் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் இந்த ஹேடாக் நெட்வொர்க்கில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி. மேனேஜிங் அண்ட் மெயின்டைனிங் ஹேடாக் நெட்வொர்க்ஸ் கேன் பி சேலஞ்சிங். நம்ம அந்த நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ணுறது வந்து நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் நிறைய இஷ்யூஸ் வரும். அது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து இருக்கும். இப்போ இந்த ஹேடாக் நெட்வொர்க்ஸ்னால் என்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.